நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. விழித்திரு என்னும் ஜீவ வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் வசனம் 15. ரெவலேஷன் சாப்டர் 16 verse 15. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். 7 கலசங்களையுடைய தூதர்களை பற்றி சொல்லிய பகுதியில் இந்த வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த வசனம் 6 கலசங்கள் ஊற்றி முடித்த பிற்பாடு சொல்லப்பட்டதாக இருக்கு. இந்த வசனத்துல இதோ திருடனை போல் வருகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. வழக்கமா கர்த்தருடைய நாளையே திருடனை போல் வருகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படி கர்த்தருடைய நாளானது நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறதாகவும் நீதியை சரி கட்டுகிறதாகவும் இருக்கும். அந்தப்படியான நாளில் தேவனை சார்ந்து கொண்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிற பிள்ளைகள் தேவனால பாதுகாக்கப்படுவாங்க. அதே தேவனுடைய வார்த்தைகளை கேளாதபடிக்கு அசட்டை பண்ணினவர்களுக்கு அது ஒரு கண்ணியை போல இருக்கும். இப்படியான நியாய தீர்ப்பு நடப்பதை யாருமே அறிந்திருக்க மாட்டாங்க. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு இந்தப்படியான காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும்ன்றது தெரிந்ததுனால அவங்க விழித்திருந்து செயல்படுபவர்களாக இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா இந்த வசனத்துல தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய மானம் காத்து கொள்ளப்படவே தேவன் நமக்கு நீதியின் வெண்வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த வஸ்திரத்தை குறித்து வேதத்துல நமக்கு அநேக பகுதிகள் சொல்லுது. குறிப்பா பழைய ஏற்பாட்டில் சகரியா புஸ்தகத்துல பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை மையப்படுத்தி அவனுடைய அழுக்கு வஸ்திரங்கள் களையப்பட்டு அவனுக்கு சிறந்த வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கும். அது மாத்திரம் இல்லாம வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்துட்டோம்னா அங்கேயும் லவோதிகேயா சபைக்கு உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும்னு சொல்லப்பட்டிருக்கும். இப்படியாக நம்முடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு தேவன் நமக்கு ரட்சிப்பின் வெண்வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள கொடுத்திருக்கிறாரு. இந்த வஸ்திரத்தை காத்து கொண்டவர்கள் தன்னுடைய மானத்தை காத்து நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டிருப்பவர்களாக இருப்பாங்க. அப்படி இல்லாம இந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டும் மறுபடியுமாக பாவ வாழ்க்கைக்கு திரும்புபவர்கள் தேவன் கொடுத்த வெண்வஸ்திரத்தை கலைந்து போட்டு அவலட்சணமாய் நிர்வாணமாய் நடந்து கொள்கிறவர்களுக்கு ஒப்பாயிருப்பாங்க. இப்படியாக இருக்காம தன்னுடைய வஸ்திரங்களை காத்து கொண்டு நடக்கிறவர்களே பாக்கியவான்கள்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. இப்படியாக நாம பெற்றுக்கொண்ட நீதியின் வெண்வஸ்திரத்தை காத்து கொண்டவர்களாக நம்முடைய நிர்வாணம் வெளிப்படாதபடிக்கு நாம நடந்து கொள்வதற்கு விழிப்புள்ளவர்களாக காணப்படணும். அதற்கான எச்சரிப்பின் சத்தமாகவே இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல அநேகர் தங்களுடைய ரட்சிப்பின் வெண்வஸ்திரத்தை மறந்து மறுபடியுமாக பாவ வாழ்க்கைக்குள்ளார இழுக்கப்படுறாங்க. அதனால ஈர்க்கப்பட்டிருந்தாலும் மறுபடியுமாக நாம கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து நாம மனம் திரும்பணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு. இதையே சர்தை சபைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லியிருக்காரு இல்லையா? ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்ப. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். இப்படியாக தேவன் திருடனை போல வரும்போது நாம் அந்த வேலையை அறியாம நிர்வாணமாய் காணப்படாதபடிக்கு விழித்து கொண்டிருப்பவர்களாக இருக்க நாம கேட்டு பெற்றுக்கொண்ட வார்த்தையை நினைவு கூர்ந்து அதை கை கொள்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தோமேயானால் கர்த்தருடைய நாள்ல நீதி சரி கட்டப்படும் போது நாம காத்து கொள்ளப்படுவோம். அப்படி இல்லாம இருந்தோம்னா அந்த நாள் நமக்கு ஒரு கன்னியை போல இருக்கும். அப்படியாக நாம் அதில் சிக்குண்டு போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய நிர்வாணம் வெளிப்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்வது அவசியமா இருக்கு. ஏசாயா 47வது அதிகாரம் 3வது வசனத்துல உன் நிர்வாணம் வெளிப்படும், உன் லட்சை காணப்படும், நான் ஒருவனையும் பாராமல் நீதியை சரி கட்டுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நிர்வாணம் வெளிப்படும் போது லட்சை காணப்படும். அப்போ தேவன் எந்த பட்சபாதமும் இல்லாம நீதியை சரி கட்டுபவராக இருப்பாரு. இப்படியாக நாம் அதுல சிக்குண்டு போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளணும். முக்கியமா கர்த்தருடைய நாள் திருடன் வருகிறதை போல இருக்கும்னு சொல்லிட்டு வேதத்தின் அநேக பகுதிகள் நமக்கு சொல்லுது. அந்த நாள்ல நாம விழிப்புள்ளவர்களாக புத்தியுள்ள கன்னிகைகளாக செயல்படும் போதுதான் நம்முடைய ரட்சிப்பு பூர்ணப்படும். இதை அறிந்து கொண்டு நம்முடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு விழித்து கொண்டு வஸ்திரங்களை காத்துக்கொள்பவர்களாக நடக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே,
தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் எங்களுக்கு தந்த நீதியின் வெண்வஸ்திரத்தை காத்து கொண்டவர்களாக உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்போது, உம்முடைய நாளில் நீர் வருகிற போது நாங்கள் பாதுகாக்கப்படுவோங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மனம் திரும்பி உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பிள்ளைகளாக தேவரீர் எங்களை நடத்தியறலுங்கப்பா. ஆம் ராஜா, அந்தபடியாகவே எங்கள் வஸ்திரங்களை காத்துக்கொண்டு விழிப்புடன் செயல்பட தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.